அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். உங்களை சேவிக்காத ஜாதியும் ஜனக்கூட்டமும் அழியும், அவை நிச்சயமாய் பாழாகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நீதியோடும் உண்மையோடும் கர்த்தருக்கு பயந்து உத்தம மார்க்கத்திலே வளர்ந்து வாழ்ந்து வரும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் அல்லது உங்களை மதிக்காதபடி, உங்களை ஏளனமாய் அற்பமாய் பார்க்கிறவர்கள், உங்களை ஒருபோதும் ரெகக்னைஸ் பண்ணாதபடி, உங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதபடி, உங்களை எதிரிகள் போல் நினைத்து பாவித்துக் கொண்டிருக்கிற அல்லது அற்பமாய் எண்ணுகிறவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் அவர்கள் உங்கள் குடும்பத்தாராய் இருந்தாலும் சரி, எவரானாலும் சரி, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய சொந்த ஜனமாய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், அவருடைய சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, உங்க குடும்பத்திலேயாய் இருக்கட்டும், யாராய் வேண்டுமானாலும் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை இதுதான்: உன்னை சேவிக்காத ஜாதிகள் அவை அழியும், நிச்சயமாய் அவை பாழாகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களை பகைக்கிறவர்களின் கதி என்னவாகும்? அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களை பகைக்கிறவர்கள், ஐயா, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுக்கு விரோதமாக யார் யாரோ ஆயுதங்களை கூர்த்தீட்டிக் கொண்டிருக்கலாம். யார் யாரோ உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக ஈட்டிகளை, அருவாள்களை வெட்டி தயாரித்துக் கொண்டிருப்பது போல எதையோ சதி சூனியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இந்த உலகத்திலே அது வாய்க்காமலே போகும். அது எப்படி சார் வாய்க்காம போகும் கேட்டீங்கன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, அதை வாய்க்காமல் போக செய்கிறவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், சர்வ சிருஷ்டிக்கும் அவரே ஆண்டவர். மைட்டி காட். இப்பொழுது புரிகிறதா? அவரே அந்த ஆயுதங்களை, அது மந்திரமா இருக்கட்டும், மாந்திரிகமா இருக்கட்டும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எந்த சதிசூனியமாய் கூட இருக்கட்டும், அவைகளை வாய்க்காதே போக செய்கிறவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், உங்கள் தகப்பன் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, வேதத்திலே இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம், கர்த்தர் சொல்கிறார், அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய், உங்களை பகைக்கிறவர்களாய், உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களாய், உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம், அவர் சொல்கிறார், என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. ஐயா, என்ன நடக்கும் ஆண்டவரே? இத்தனையாய் பெரிய கூட்டம் எனக்கு விரோதமாய் நிற்கிறதே, இத்தனையாய் பெரிய கூட்டங்களும் குழப்பங்களும், என்னை சூழ்ந்திருக்கிற உபத்திரவங்களும் சோதனைகளும் பாடுகளும், மனிதர்கள் வடிவிலே வந்து பொல்லாத பிசாசு கூட்டம் போல் நிற்கிறதே, நான் என்ன ஆவேன்? நானும் என் பிள்ளைகளும் நாங்கள் என்ன ஆவோம்? எங்களை பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் முழிக்கிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எங்களை எங்கே, எப்படி, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறது போல் திரிகிறார்களே, என்ன செய்யலாம் என்று கேட்டீர்களே. ஆனால் கர்த்தர் சொல்வார், அருமையான தேவ பிள்ளைகளை, உனக்கு விரோதமாய் கூடுகிற இந்த கூட்டம் எல்லாம் ஒரு நாளிலே உன் பட்சமாய் வரும். மைட்டி காட். ஹல்லேலூயா. எப்பொழுது வரும்? கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் உயர்த்துவார். உயர்த்துகிற காலங்களிலே அது நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அவருக்கு பயந்திருக்கிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாகிய உங்களை சகல ஜனங்களை பார்க்கிலும் மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வைப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. உபாகமம் 7:15 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சகல நோய்களையும், சகல சிக்கல்களையும், சகல நோய்கள் ஒருவேளை சரீரத்திலேயோ ஆவி ஆத்துமாவிலே இருந்தாலும் சரி, சகல நோய்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில, குடும்ப ஜீவிதத்தில், உங்க தொழில அல்லது கடனை போல், கஷ்டத்தை போல், வியாதியை போல் எந்த நோயாக இருந்தாலும் சரி, அவற்றை உன்னை விட்டு விலக்குவார். ஹல்லேலூயா. உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அதை வரை பண்ணுவார். மாத்திரமல்ல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 51:22 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம் ஜனத்திற்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர். கர்த்தராகிய உங்கள் ஆண்டவரும் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக வழக்காட போகிறவருமாகிய தேவனுமானவர்
ஆண்டவர் சொல்லுகிறதாவது, அதாவது இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை, தத்தளிப்பின் உங்களை தத்தளிக்க செய்த பாத்திரங்களை, ஒருவேளை அது சதி சூனியங்கள், உங்களுக்கு விரோதமாய் தீட்டப்பட்ட தீட்டங்கள், சதிகள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட, உங்க தொழிலுக்கு உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஒருவேளை கடனிலே கஷ்டத்திலே அவமானத்திலே அகப்பட்டிருக்கிறீர்களே, இந்த பாத்திரத்தை உங்கள் கையில் இருந்து நீக்கி போடுவதோடு மாத்திரமல்ல, அதை உங்களை தத்தளிக்க பண்ணினவர்களுடைய கையிலே, உங்களை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையிலே அதை கொடுப்பேன் என்று கர்த்தரே சொல்லும் பொழுது உங்களை பகைக்கிறவர்களின் கதி என்னவாகும் என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இரவு ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் என் தெய்வமே, ஐயா, ஒரு யோசேப்புக்கு அனுக்கிரகம் பாராட்டினது போல எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், எல்லா நெருக்கடிகள், எதிர்ப்புகள், சதி சூனியங்களுக்கு மத்தியிலே அற்புதமாய் சகலவற்றிலும் கூடவே இருந்து அவனை மேன்மைப்படுத்தி ராஜ மேன்மையை கொடுத்தது போல ஓடிக்கொண்டே துரத்தப்பட்டவனாய் வாழ்க்கை முழுவதிலும் துரத்தப்பட்டவன் போல் காணப்பட்ட அற்புதமான அந்த தாவீதுக்கு நீர் அருளின நிச்சயமான கிருபைகளை, அந்த ராஜரீக மேன்மைகளை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு நாளிலே ஐயா நன்றி செலுத்துகிறோம். தானியேலுக்கு விரோதமாக ஐயா அவன் சிங்க கபிக்கு செல்லும்படியாய் ஏற்பாடு செய்தவர்கள், சதி செய்தவர்கள், அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோவுக்கு விரோதமாய் 7 மடங்கு அக்கினியை பெருகச் செய்தவர்களும் அதற்கு காரணமானவர்களும் என்ன ஆனார்களோ அப்படியே ஒரு அக்கினி சுவாலை, மைட்டி காட், ஒரு சிங்க கபி இவர்களுடைய சத்துருக்களை அழித்து விடாதபடி மைட்டி காட் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆனாலும் ஐயா அவர்கள் மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை துரத்துகிறதை விடும்படியாய், உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக தயவு உண்டாகட்டும். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் எந்த வகையிலும் சிக்கல் சிரமங்களில் அகப்பட்டுக் கொள்ளாதபடி தேவனாகி கர்த்தர் லார்ட் அந்த ரோகங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா விதமான தத்தளிப்பின் பாத்திரங்களும் அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளின் கையில் இருந்து கைமாறி போகட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்முடைய இரவு ஜெபங்கள், அநேக ஜெபங்கள் இருக்கிறது. அதிகாலை ஜெபங்களை பார்க்க தவறிவிடாதீர்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்களை பகைக்கிறவர்களின் கதி இப்படித்தான் ஆகும்.